Please subscribe Sadhguru Sai Creations. கால் வீக்கம் இருக்கிறது எல்லாமே சிறுநீரக பிரச்சனை ஆகிடுமா? இல்லை எனக்கு கால் வீக்கம் இருந்தாலே நான் ரொம்ப பயமாக இருக்கே. நார்மலாக பார்த்தீங்கன்னா இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு முக்கியமான விஷயம் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சிறுநீரகங்கள் இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸோட ஆக்டிவிட்டீஸ் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிச்சிடும். ஒரு டைம் நான் யூரின் போனோன்னா 10 மினிட்ஸ் வரைக்குமே ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக போகிற மாதிரி இருக்குது. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. மூட்டு வீக்கம் இருக்கும். மூட்டு வலி குறையிறதுக்கும் வாத நீர் குறையிறதுக்கும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு பதிவிலும் சில விஷயங்களை நம்ம சித்த மருத்துவத்தில் சொன்னதை பார்த்துட்டு வரோம். இந்த பதிவில் கால் வீக்கம் இருக்கிறது எல்லாமே சிறுநீரக பிரச்சனை ஆகிடுமா? இல்லை எனக்கு கால் வீக்கம் இருந்தாலே நான் ரொம்ப பயமாக இருக்கே, எனக்கு சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுனால தான் கால் வீக்கம் வருதா? இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்குங்க. அதாவது நமக்கு கிட்னி அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு, அந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது ஒன் ஆஃப் தி சிம்டம் அப்படின்னு இதை சொல்லலாம். கால் வீக்கத்தை நிறைய சிம்டம்ஸில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு கால் பாதம் மட்டும் இல்லைங்க, மூட்டு வரைக்கும் வீங்கியிருக்கும், தொடைப்பகுதி வரைக்கும் வீங்கியிருக்கும். ஸோ அந்த தண்ணீர் சரியாக வெளியேறாமல், யூரின் அவுட்புட் சரியாக இல்லாததுனால கால்களில் இந்த வீக்கம் ஏற்படுது. நார்மலாக பார்த்திங்கன்னா இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ நமக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி கால் வீக்கம் வரலாம். நார்மலாக ரொம்ப நேரம் நீங்கள் உட்காந்துட்டே இருக்கீங்க, கால்களை ஏதாவது ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க, அந்த டைமில் கால் தொங்க போட்டே உட்காந்துட்ருக்கீங்கனாலும் நமக்கு கால் வீக்கம் ஏற்படலாம். ஸோ இதை தாண்டி நமக்கு இந்த கால் வீக்கத்தை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? ஒருவேளை நமக்கு யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருந்தாலோ, யூரியா கிரியேட்டின் லெவல் அதிகமாக இருந்தாலோ, அந்த சிறுநீரகத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது உணவுகள் என்னென்ன நம்ம எடுக்கலாம், கால் வீக்கம் குறையிறதுக்கான உணவு முறைகள் நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா அதிகமாக ஒரு லிக்விட், அதாவது கஞ்சி வகையான உணவுகளை எடுக்கணும். பொதுவாகவே சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, இல்லை உடலில் நீர் கோத்துருக்கு, வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்து மூட்டு வலி இருக்கும் இல்லைங்களா? நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. மூட்டு வீக்கம் இருக்கும். மூட்டு வலி குறையிறதுக்கும் வாத நீர் குறையிறதுக்கும் கஞ்சி வகையான உணவுகளை நம்ம எடுக்கணும். ஏன்னா ஈஸியாக டைஜஷன் ஆகும். அதே சமயம் அந்த தேங்கி இருக்கக்கூடிய நீர் வெளியேறதுக்கும் கஞ்சி வடிவிலான உணவுகள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு இருந்து அதை சரி செய்கிறதுக்கான ஒரு வழிமுறையாக நம்ம ஒரு உணவு எடுக்கணும்னா எது எடுக்கலாம்? ரொம்ப சிம்பிளாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கஞ்சி முறையை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கால் வீக்கம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிறுநீர் வெளியேற்றம் அப்படின்றது அதிகமாக பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜிஎஃப்ஆர் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லும்பொழுது யூரின் அவுட்புட்டே நமக்கு குறைஞ்சிரும். அதுவும் நிறைய பேருக்கு சுகர் பேஷண்ட்ஸ்க்கு, ஸோ டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்ற கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்குங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா சிறுநீரகங்கள் இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸோட ஆக்டிவிட்டீஸ் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிச்சிடும். பிளட் சர்க்குலேஷனும் நமக்கு குறைய ஆரம்பித்து பிளட் வெசல்ஸும் நமக்கு சுருங்க ஆரம்பிச்சிடும். இது பிளட் வெசல்ஸ் எப்போ மெயினாக அதிகமாக சுருங்குதுன்னா உங்களுடைய பிளட் ப்ரெஷர் அதிகமாகும்போது. ஸோ பிளட் ப்ரெஷர் அதிகமாக நமக்கு இங்கே இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸும் நமக்கு சுருங்கி இதனோட கிட்னியோட சைஸும் நமக்கு சுருங்கிக்கிட்டே வர ஆரம்பிச்சிடும். மேஜராக நடக்கக்கூடிய விஷயம் இதுதான். அப்போது இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள், நான் சொன்ன இந்த கஞ்சி முறையை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நமக்கு பிபி இருந்தாலும் சுகர் இருந்தாலும் அது நமக்கு பேலன்ஸ்டாக இருக்கும். காலை நேரத்தில் இந்த கஞ்சியை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பார்லி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பார்லி எடுத்துக்கோங்க. இதை நம்ம என்ன பண்ணலான்னா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு 1-2 அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதனுடைய நம்ம வேறு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குதிரைவாளி. ஸோ 1/2 கிலோ பார்லினா குதிரைவாளி 250 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ 250 கிராம் அளவுக்கு குதிரைவாளி. இது சிறுதானியங்களில் ஒன்று. நீங்கள் இந்த திணையை எடுத்துக்கலாம், சாமியும் எடுத்துக்கலாம். ஏன்னா குதிரைவாளி எடுக்கும்போது ஈஸியாக டைஜஷன் ஆகும் நமக்கு. அதே மாதிரி பிளட் ப்ரெஷரும் நல்லாவே குறைக்கக்கூடியது. 250 கிராம்ஸ் அளவுக்கு குதிரைவாளி எடுத்துக்கோங்க.
இதிலே 100 கிராம் அளவுக்கு சீரகம், 100 கிராம் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கணும். ஸோ இது எல்லாமே லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்சிலே குறைப்பாக பொடி மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நபருக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு இதை எடுத்துகிட்டு இதில் கண்டிப்பாக சில வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்க்கணும். ஸோ கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இதில் இந்த காய்கறிகள் எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்னென்ன வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்க்குறீங்களோ, முக்கியமாக இதில் சுரைக்காய் கூட சேர்த்துக்கலாம், இல்லை மற்ற வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்துட்டு கண்டிப்பாக பூண்டும் சின்ன வெங்காயமும் சேர்த்து தண்ணீர் விட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரையும் நீங்கள் இதில் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ போட்டு அதை நல்லா கஞ்சி மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு டெய்லி காலையில் இதை கஞ்சி மாதிரி நீங்கள் குடிச்சிக்கிட்டே வாங்க. ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். முக்கியமாக இந்த கால் வீக்கம் இருக்குது பார்த்தீங்களா, சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு கால் வீக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள், அந்த வீக்கம் குறையணும். ஸோ யூரின் ஃப்ளோ நல்லா இருக்கணும். நிறைய பேருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யூரின் பிளாடர் ஃபுல் ஆகிடுச்சுங்க, ஆனால் நான் யூரின் பாஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஒரு டைம் நான் யூரின் போனேன்னா 10 மினிட்ஸ் வரைக்குமே ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக போகிற மாதிரி இருக்குது. இல்லை யூரின் ஃப்ளோ போயிட்டே இருக்குது, அப்படியே டக்குன்னு பிளாக் ஆகுது, திரும்ப யூரின் ஃப்ளோ நல்லா இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அப்போ அந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கிறவங்களும் காலையில் இந்த கஞ்சியை தாராளமாக பயன்படுத்தலாம். ஒருவேளை உங்களுக்கு யூரியா, கிரியேட்டின் லெவல் அதிகமாக இருக்குன்னா அதற்கேற்ற சித்த மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். இதுக்கு ஸ்பெஷலாக நம்ம ரெகுலராக எடுத்துக்கக்கூடிய மருந்து வகைகள் அப்படின்னா நீர்மூலி கஷாயம், தொட்டார்ச்சினிங்கை கற்பம் எடுத்துக்கலாம். இல்லை நம்ம ரெகுலராக எடுத்துக்கக்கூடிய மாவிலங்கப்பட்டையோ மரமஞ்சள் குடிநீரோ இதற்காக எடுத்துக்கலாம். ஏன்னா இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கும். ஸோ சிறுநீர் இன்ஃபெக்ஷன் நமக்கு குறையிறதுக்கும் இந்த மாதிரி மருந்துகள் எடுக்கணும். ஸோ இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கணுங்க. கால் வீக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கால் வீக்கம் அதிகமாக இருக்கலாம். ஸோ அதனால் சிவப்பரிசி சேர்ந்த உணவுகள், சிவப்பரிசி புட்டாக எடுத்துக்கலாம், இல்லை கஞ்சியாக எடுத்துக்கலாம், நம்ம கருப்பு கவுனி அரிசி, இந்த அரிசி வகைகளில் செஞ்ச உணவுகளும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இது கூடிய சித்த மருந்துகள் எடுக்கும்போது கால் வீக்கம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஒருவேளை நமக்கு கிட்னியில் டேமேஜ் அதிகமாக இருந்தால் அதற்கான மூலிகைகளை உடனடியாக நீங்கள் மருத்துவரை ஆலோசனை செஞ்சுட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.